Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை காசன்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து. இப்போ நான் பார்க்க போறது ஒரு XUV 3XO அப்படின்ற ஒரு காரோட ஆடியோ அப்கிரேட் பத்தி தான். ஒரு மிட் வேரியன்ட் கார் கூட இது வந்து பை டிஃபால்ட்டாவே கம்பெனில ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து டேம்பிங் அப்படின்ற விஷயம் எதுவுமே இருக்க போறது இல்ல. அண்ட் ஸ்பீக்கர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் வேரியன்ட் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்த கார்ல அப்கிரேட் பண்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆடிசன் 165P அப்படின்ற ஒரு ப்ரோ சீரிஸ் காம்பனன்ட் ஃபார் ஃப்ரண்ட். இது வந்து கிட்டத்தட்ட 115 RMSக்கு லோட் ஆகுது. 345 வாட் பீக்ல இருக்கிறது. பேக் சைடுல பாத்தீங்கன்னா APX 6.5 அப்படின்ற ஒரு 210 வாட் ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். இது வந்து ஒரு 70 வாட் RMS உள்ள ஒரு ப்ரீலோடட் ஸ்பீக்கர். அதுல ட்வீட்டர் வந்து பில்ட்னாவே லொகேட் பண்ணிருப்பாங்க. சோ இது ரெண்டுமே ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். நாட் சோ பேசிக் வெர்ஷன். பேசிக் வந்து 165 சீரிஸ் இருக்கும். இப்போ 165A வந்து 70 RMS 30 வாட் ட்விட்டர் ஸ்பிளிட் அப் இருக்கும். பட் இது வந்து 165 ப்ரோ வந்து ஈக்குவலா 115 RMS வரைக்குமே இருக்கும். மச் பவர்ஃபுல் மேக்னெட் கூட அதுல லொகேட் பண்ணிருக்கும். அண்ட் பேஸ் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல இருக்கிற ஒரு லோ பவர் ஃப்ரீக்வன்சி வந்து அழகா உங்களுக்கு காலு கீழே நல்லா டைட்டா கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் இந்த காருக்கு ஆடியோ கூடவே நாங்க வந்து சப்வூஃபர் வந்து ஒரு ஸ்பேர் வீல் டைப்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இன் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு சப்வூஃபர். இது வந்து ஒரு 1100 வாட் சப்வூஃபர், ஒரு 200 வாட் RMS உள்ள ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர்னு சொல்லலாம். இது வந்து இதுல வந்து பில்ட் இன் மோனோ பிளாக் ஆம்பிளிஃபையர் கூட இந்த சப்வூஃபர் வந்துருது. அண்ட் இந்த சப்வூஃபருக்கு வந்து அங்க இண்டிவிஜுவலா ஒரு டியூனிங் கண்ட்ரோல் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வச்சு கொடுத்துருவோம். அது மூலமா நம்ம வந்து ஓவரால் சப்வூஃபரோட கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 0 to 80 kHz உள்ள ஃப்ரீக்வன்சி வந்து பிரஷருக்கு ஏற்ற மாதிரி பேஸ் வந்து நம்ம டைட் பண்ணி கூட கொண்டு வந்துக்க முடியும். ஸோ நம்ம சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லோ வால்யூம்ல வந்து நல்ல பஞ்சியான ஒரு பேஸை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படின்ற சமயத்துல வந்து கெயினை வந்து நம்ம நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் அலைன் பண்றப்ப அந்த நம்ம கேட்கிற ஒரு பேஸ் குவாலிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த சப்வூஃபர் வந்து ஃபேஸ் கரெக்ஷனுமே உண்டு. ஸோ ஃபேஸ் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் வந்து ஒரு க்ளோஸ் அப்பியரன்ஸ் அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஃபீலுக்கு வந்து இந்த சப்வூஃபர் கிடைக்கும். அதனால எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆடியோமே கிடைக்கும். என்னதான் நம்ம ஸ்பேர் வீலுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மேல பேட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம சப்வூஃபர் ப்ளே பண்ணாலுமே மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவுட்ஸ்டாண்டிங்கா அதுல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆடிசன் அப்படின்ற ஸ்பீக்கரை பவர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற ஆம்பிளிஃபையர் வந்து ஆடிசன் SR 4.300 அப்படின்ற ஒரு கிளாஸ் D வெர்ஷன் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து 520 வாட் பவர் இருக்குது. இது வந்து அட் 4 ohm ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கிறது. ஸோ அட் 4 ohms பார்த்தா கிட்ட 85 வாட்ஸ் பெர் சேனலுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பிரசன்ட் பண்ண மியூசிக்கோட அவுட்புட் பாத்தீங்கன்னா டைட்டான ஒரு பேஸ் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதுல வந்து USS அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருமே உண்டு. பைனியர் சோனி அப்படின்ற சிஸ்டம்க்குலாம் வந்து பை டிஃபால்ட்டா RC அவுட்புட்ஸ் கொடுத்திருப்பாங்க. RC வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம டெலிவர் பண்ணும். அந்த லோ பவர் எடுத்துட்டு இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ள போறப்ப அழகா உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டார்ஷன்ஸும் எல்லாம் மியூசிக் பிளே ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் மாடல் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு சிஸ்டம் கூடவே வந்து என்டையர் காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க வந்து இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ சிஸ்டம்ஸ் யாரும் மாத்துறது இல்ல. டாப் அண்ட் ஒரு சிஸ்டமும் சரி அண்ட் அட்வான்ஸ் சிஸ்டம்ல இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹை லெவல் லோ லெவல் கன்வெர்ட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம். அந்த ஹை லெவல் லோ லெவல் கன்வெர்ட்டர் இல்லாம நம்ம அந்த USS மூலமா நம்ம பில்ட் இன் பண்றப்ப சிஸ்டம்ல இருந்து வர ஸ்பீக்கர் இன்புட்ல எடுத்துட்டு நம்ம ஆம்பிளிஃபையருக்கு ஸ்பீக்கர் மூலமா நம்ம லெவல் பண்றப்ப ஹை லெவல்ல இன்புட் போகும். பட் ஆம்பிளிஃபையர் ஆட்டோமேட்டிக்கா அதை கன்வெர்ட் பண்ணி லோ லெவலுக்கு உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் மூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹை லெவல் இன்புட் எடுக்கிறப்ப மேக்ஸிமம் பவர் உள்ள வர்றதுனால உங்களுக்கு அந்த டிஸ்டார்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய பல ஆம்பிள் வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்க பெடலிங் பண்றப்ப அந்த ஆக்சிலரேட்டரோட சவுண்ட் வந்து உங்க ஸ்பீக்கர்ல வந்து அம்மிங் மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். ஹார்ன் பிரஸ் பண்றப்ப டிப் டிப் சவுண்ட் உங்க கார்ல கேட்க ஆரம்பிக்கும். அண்ட் AC இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஏசியோட நாய்ஸ் வந்து நமக்கு மியூசிக்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர்ல வந்து அந்த ஒரு ஃபீச்சரை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக் வந்து ரொம்ப துல்லியமா கிடைக்கும். அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர் ஆடியோ கூட இந்த கார்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்கோர்ஸ் இந்த கார்ல யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஆடிசன் அப்படின்றது அண்ட் ஊஃபர் மட்டும் இன்ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேர் வீல் ஊஃபர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆடியோக்கு நம்ம சூஸ் பண்ற வயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே குவாடன் அப்படின்ற ஒரு பியூர் காப்பர் கேபிள் தான் அந்த காருக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக் மாதிரி ஒன்று போட்டு ஆம்பிளிஃபையர்ல இருந்து வர ஒரு வயர் வந்து ஜங்ஷன் மாதிரி நாங்க கிரியேட் பண்ணி ஒரு சீட்டு கீழ இருந்து ஸ்பிளிட் அப் பண்ணி ஒரு சேனல் வந்து நம்ம பேக்ல இருக்க ஸ்பேர் வீலுக்கும் அண்ட் another சேனல் இருக்க வயர் வந்து நாங்க 4.3 ஆம்பிளிஃபையருக்கு நாங்க டைவர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வயரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல வந்து மியூசிக் வந்து ஒரு கிளீன் டெலிவரி கொடுக்கறதுக்கு இந்த ஆடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஆடியோவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நமக்கு வேணும்ன்றது முக்கியமான விஷயம் சவுண்ட் ப்ரூஃபிங். சவுண்ட் அக்வாஸ்டிக்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கூட. ஏன்னா சவுண்ட் அக்வாஸ்டிக் இல்லைன்னா இந்த ஆடியோ இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கேட்க முடியாது. ஸோ இந்த கார்ல வந்து ஃபுல் ஆஃப் ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும். டோர் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்க லொகேட் பண்றாங்கன்னா ஸ்பீக்கர் சுத்தி இருக்க எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேசஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹாலோ ஸ்பேஸ் என்ன பண்ணணும், இந்த காருக்கு ஸ்பீக்கர் ஆல்ரெடி பவர்ஃபுல் ஸ்பீக்கர், அதுக்கு நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் மூலமா அந்த ஸ்பீக்கர் நம்ம பவர் பண்ணி கொடுக்குறப்ப இல்ல ஈவன் மோர் பெட்டர் பேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படின்றப்ப அந்த ஸ்பீக்கர்ல வர பவர் வந்து பேக் மெட்டல் இடிச்சிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப வர ரேட்டல் நாய்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து டேம்பிங்ன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா அமையுது. ஸோ இந்த கார்ல யூஸ் பண்ற டேம்பிங்ஸ் எல்லாமே வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து கேலியம் அப்படின்ற டேம்பிங் தான் யூஸ் பண்றோம். இந்த கேலியம் அப்படின்ற டேம்பிங் வந்து ஒரு CCS டேம்பிங் சொல்லலாம். CCS டேம்பிங் அப்படின்றது என்னன்னா இது வந்து கார் கம்ஃபர்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில சில
நல்ல ஸ்டோர்ஸ் தான் உண்டு. அண்ட் என்டையர் தமிழ்நாட்டுமே வெரி ஃபியூ ஷாப்ஸ்ல மட்டும் தான் டேம்பிங்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரியான கார் கம்ஃபர்ட் ஷாப்ல நம்ம கார் சென்ஸ் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோர்ஸ் மட்டும் தான் இந்த ஒரு டாக்டர் ஆர்டெக்ஸோட பிரீமியம் ரேஞ்ச் டேம்பிங்ஸ் வந்து அவைலபிள். ஸோ இந்த ஷீட் வந்து நமக்கு 2mm மெட்டீரியல் இருக்கும். இந்த 2mm மெட்டீரியல் வந்து ஹை லெவல் ஹை குவாலிட்டி ஆஃப் பியூட்டல் கெமிக்கல் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அப் டு 150 டிகிரி செல்சியஸ் இருக்கு இந்த டேம்பிங் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்த ஒரு டேம்பிங் கூட. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர்லயுமே வந்து டேம்பிங் மெல்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனுமே ஏற்பட போறது இல்லை. டபுள் லேயருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு லேயர் வந்து எக்ஸ்டர்னல்ல, அதாவது டோருக்கு உள்பக்கம் இருக்கிற ஒரு லேயருமே அண்ட் டோருக்கு அவுட் சைட்ல இருக்க லேயருக்குமே நான் டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்காக மட்டுமே, மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ரோட் நாய்ஸை குறைக்கிறதுக்குமே இது டேம்பிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த டோரோட உங்களுக்கு ஒரு க்ளோசிங் ஓப்பன் சவுண்டே மாத்தி கொடுக்கும் இந்த டேம்பிங் பண்ணீங்கன்னா. அவ்வளவு சாஃப்ட் அண்ட் குவைட் கம்ஃபர்ட் வந்து கார் கொண்டு வரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா டேம்பிங் இல்லாத ஒரு இடம், இந்த இடம் பார்த்தா டேம்பிங் இருக்கிற ஒரு இடம். ஸோ என்டையர் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு சொல்லிட்டு. அந்த மெட்டல் குவாலிட்டி வந்து டேம்பிங் கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்துரும் கூட. ஸோ இந்த டேம்பிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரெகுலரா கேட்கிற ஒரே மியூசிக் வந்து டேம்பிங் அப்புறமா கேட்கறப்ப டோட்டலா டிஃபரெண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ஆடியோ எல்லாமே. சிலிகான் ஸ்பேசஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கும். இது வந்து ஒரு ட்ரிபன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சிலிகான் ஸ்பேசர். நிறைய வெரைட்டிஸ் உண்டு. பட் இதுல யூஸ் பண்ற சிலிகான் ஸ்பேசர் வந்து ரொம்ப ஒரு டாப் பிரீமியம் குவாலிட்டி கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் ஆக்சுவலா என்ன வேலை பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க டோர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேசர் வந்து இன்சர்ட் பண்றப்ப இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்து இங்க ஃப்ரேமிங் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்பீக்கர் ஃப்ரேம் ஆகுறப்ப இந்த ஒரு லிப் மாதிரி இருக்க இடம் வந்து உங்க டோர் ஸ்பீக்கருக்கும் டோர் பேனலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 inch கேப் யூஸ்வலா வர ஆரம்பிக்கும். அந்த 1 inch கேப்ல வந்து இங்க அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர ஒரு மூவ்மெண்ட் வர அந்த குவாலிட்டி வந்து சைடு இருக்க எல்லா சேனலுமே ஸ்பீக்கர்ல அந்த ஆடியோ ஸ்ப்ரெட் ஆகுறப்ப டோர் பேட்ல இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஏர் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி போகிறப்ப ஸ்பேசர் என்ன பண்ணா இங்க இருந்து அந்த மெட்டல்ல வர அவுட்புட்டை வந்து அந்த டோர் பேட் பிரஸ் பண்றப்ப இது லிப் மாதிரி அழுத்துறப்ப இந்த ஸ்பேசர் விரிஞ்சு அந்த உள்ள இருக்கிற அந்த மூவ்மெண்ட்ல வர ஆடியோ அவுட்புட்டை வந்து எந்த விதமான லாஸுமே இல்லாம அப்ப டோர் பேட் வழியா அது வெளியே காருக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து இதே ஸ்பேஸ் வந்து பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கவரேஜாவும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஸ்பேஸ் இருக்கப்ப மேல கண்ணாடி ஏற்றி இருக்கிறப்ப இந்த கண்ணாடி மேலே இது பட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பில்ட் ஆகும். திருப்பி ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். ஸோ அதே மாதிரி மழை பெய்யறப்ப தண்ணி இங்க பட்டு கீழே ஸ்ப்ரெட் ஆகி போகிறதுக்குமே ஸ்பேசர் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேசர் யூஸ் பண்றதுனால உங்க ஸ்பீக்கர்ல தண்ணி பட்டு அந்த மேக்னெட்டிக் அந்த டெர்மினல்ஸ் எல்லாமே வந்து ரஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்குமே அந்த ஸ்பேசர் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த ஸ்பேசருமே இந்த கார் நாலு ஸ்பேசருமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா குவாலிட்டியான ஸ்பீக்கர் ஹை அண்ட் லெவல்ல போடுறப்ப இதெல்லாம் மஸ்ட் நீடடா தேவைப்பட ஆரம்பிக்குது. அதுக்காக நாங்க யூஸ் பண்ற ஆடியோ வந்து ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி எடுத்து போட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த சாம்பிள்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நல்ல ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க. ஏன்னா நார்மல் போன்ல கேட்கறப்ப அந்த வர பேஸ் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து டோர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஹெட்போன்ஸ் கேட்கறப்ப மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆடியோ உங்களுக்கு எல்லா விதமான கார்களுக்குமே எங்கிட்ட சொல்யூஷன்ஸ் உண்டு. அண்ட் பேசிக்ல இருந்து டாப் அண்ட் ஆடியோ வரைக்கும் கம்ப்ளீட் ரேஞ்சஸ் அவைலபிள் உண்டு. தேவைப்பட்ட கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.